உங்களோட எட்ஸி ஷாப்பில் பில் எப்படி பே பண்ணுறது, உங்களோட பில் எதனால ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்திருக்கு, அது இன்னும் செக்ரிகேட் பண்ணி எப்படிலாம் பில் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா எங்கே போய் பார்க்கணும், பில்லை எப்படி பே பண்ணணும், இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் ஆக்னஸ், கைத்தொழில் முனைவோர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எட்ஸி ஷாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எட்ஸி அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க, எட்ஸி ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ். அதாவது உங்களோட கைவினை பொருட்கள், உங்களோட கிராஃப்ட் ஐட்டம்ஸ், ஆர்ட் ஐட்டம்ஸ், இது எல்லாத்தையும் எட்ஸி அப்படின்ற வெப்சைட்டில் நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது மற்ற கண்ட்ரியில் இருக்கிற கஸ்டமர்ஸும் நம்மளோட பொருட்களை நம்மக்கிட்ட இருந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் பில்லிங் பண்ணுறது எப்படி அப்படின்ற டவுட் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வீடியோ உபயோகமாக இருக்கும். ஸோ முதல்ல எட்ஸி வெப்சைட்குள்ளே போய் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். உங்களோட எட்ஸி டேஷ்போர்டில் ஃபினான்ஸஸ் செலக்ட் பண்ணிவிட்டு மந்த்லி ஸ்டேட்மெண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மந்த்லி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ எந்த மந்தில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த மந்தோட ஸ்டேட்மெண்ட்டை கீழே போனீங்கன்னா நம்ம என்னெல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம், லைக் என்ன ப்ராடக்ட்லாம் சேல் ஆகிருக்கு, எதெல்லாம் ரினியூ பண்ணியிருக்கீங்க, எந்த லிஸ்டிங் எல்லாம், செல்லான ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எடுத்தாங்க, டேக்ஸ் எடுத்தாங்க, இந்த எல்லா டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனும் கீழே இருக்கும். இப்போ உங்களுக்கு வேறு மந்தோட பில் செக் பண்ணாலும் இங்கே இதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம். இதோட பில்லை பே பண்ணுறதுக்கு பேமெண்ட் அக்கௌண்ட் அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜ் வரும். ஸோ இதில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் இந்த மாதத்தில் கேட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதை பே நவ் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா நம்ம பே பண்ணிடலாம். இதை கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எந்த பேங்க் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வரும். ஸோ எந்த கார்டில் நம்ம பே பண்ண போகிறோன்ற கார்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளோட பேமெண்ட் போயிடும். ஸோ எப்போவுமே நம்மளோட டெபிட் கார்டை நம்ம என்ன தான் நம்ம டேக் பண்ணி வச்சுருந்தாலும் ஆர் லிங்க் பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம அந்தந்த மந்த் பே பண்ண போகிறோம் அப்படின்ற டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ஷாப்பில் போய் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி சப்மிட் பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் காசு எடுப்பாங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எட்ஸி பில்லிங் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், உங்களுக்கு புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.